الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாக திகழும் ரஜப் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரஜப் மாதத்தின் 27வது தினத்தை மிஅராஜ் என்று, மிஅராஜுடைய அந்த மகத்தான அற்புதமான நிகழ்வு 27வது தினத்தில் தான் நிகழ்ந்ததென்று அதை பல அமல்களை கொண்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு காட்சியை சமுதாயத்தில் பார்க்கின்றோம். இதற்கு அல்லாஹ்வின் தூதரிடம் எந்த ஒரு முன்மாதிரியும் கிடையாது. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் மிஅராஜ் என்ற அந்த பேரற்புதம் நிகழ்ந்தது. அல்லாஹ் அந்த பேரற்புதத்தை நிகழ்த்தினான். அதை ஒவ்வொரு மூமினும் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த தினத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிக்குமாறு சொன்னார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நாட்களை பற்றி அதை சிறப்பித்து சொன்ன செய்திகள் இருக்கின்றன. அந்த நாட்களில் இந்த அமல்களை செய்யுங்கள் என்று வழிகாட்டிய செய்திகள் இருக்கின்றன. அப்படி ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்ற போது மிஅராஜுடைய தினம், அந்த மிஅராஜில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விவரித்தார்கள். அதை விவரித்த எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. அப்படியெல்லாம் விவரித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தினத்தை நீங்கள் நோன்பை கொண்டு சிறப்பாக்குங்கள், இந்த தினத்தை இந்த தொழுகைகளை கொண்டு சிறப்பாக்குங்கள், இத்தனை ரக்காத்துகள் தொழுங்கள், இப்படி எந்த ஒரு வழிகாட்டலையும் வழங்கவில்லை. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராதவைகள் பித்அத்தாகும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் காட்டித்தராத ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற முடியாது, மாறாக நாம் இறை கோபத்துக்குள்ளானவர்களாகத்தான் மாறுவோம். எனவே அன்பிற்குரியவர்களே, மிஅராஜுடைய தினத்தை நோன்பை கொண்டு சிறப்பிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த நாளில் நோன்பு நோட்பது ஒரு பித்அத்தாகும். பித்அத்துகளை பொறுத்தவரையில் அவைகள் வழிகேடுகள். மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நோன்பு நோட்பது என்ன, பாவமா என்று ஒருவர் அறிவின்றி கேள்வி கேட்கக்கூடாது. நோன்பு நோட்பது அந்த நாளில் நன்மையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருப்பார்கள். எத்தனையோ நாட்கள் நோன்புக்காக சொல்லித்தந்த அல்லாஹ்வின் தூதர் ஏன் இந்த நாளில் நோன்பு நோட்க நமக்கு சொல்லித்தரவில்லை என்றால், வஹையின் மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக சொல்லி தந்திருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நாளில் நோன்பு இருப்பது ஒரு பித்அத்தான விடயம் என்றால், பலர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தாலும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நோட்கின்ற போது அவர்களுக்குள்ளும் ஒரு தடுமாற்றம் வருகிறது. ஏன் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், இது ஒரு பித்அத்தான காரியம். நபி அவர்கள் இப்படி ஒரு நோன்பை காட்டித்தரவில்லை, இந்த நாளில் நோட்பதற்கு சொல்லித்தரவில்லை. எனவே நாம் பித்அத்துகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நாம் பித்அத்துக்களை செய்யக்கூடாது. பித்அத்துகள் வழிகேடுகள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது ஒருவன் பித்அத்தை செய்கின்ற போது அவன் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரம்பு மீறலைத்தான் செய்கிறான். அல்லாஹ்வுக்கே அவன் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வரம்பு மீறிய செயலைத்தான் அங்கு செய்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அந்த நாளில் மிஅராஜுடைய தினத்தில் நோன்பு இருப்பதோ, அந்த நாளில் அதாவது சிறப்பு அமல்களில் ஈடுபடுவதோ, அல்லது கந்தூரிகள் என்ற பெயரிலே அந்த நாளில் உணவுகளை சமைத்து தர்மம் செய்வதோ, இவைகள் எல்லாம் பித்அத்தான நடைமுறைகள், பித்அத்தான செயல்கள். எனவே இவைகளிலிருந்து நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பித்அத்துகளை பொறுத்தவரையில் நபி அவர்கள் அவைகளை மிக கடுமையாக எச்சரித்தார்கள். ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்தார்கள். மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன்.
ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கிட்டு செல்லும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் தாகத்தால் தண்ணீரை தேடி அலைகின்ற போது சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படும். வியர்வையிலே ஒவ்வொருவரும் அவரவருடைய செயல்களுக்கேற்ப வியர்வையில் மிதந்து கொண்டிருப்பார்கள். தண்ணீருடைய தேவை அங்கு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தாகத்திலே மக்கள் இருக்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் எனது திருக்கரத்தால் எனது ஹவுலிலிருந்து தண்ணீரை அருந்துவார்களோ அவர்களுக்கு தாகமே ஏற்படாதென்று. இவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு விடயம். இதை விட்டு கூட யார் தடுக்கப்படுவார்கள்? இந்த பாக்கியத்தை விட்டு தடுக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் எனக்கு பின்னால் எனது மார்க்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார்களோ, மாற்றங்களை கொண்டு வந்தார்களோ அவர்கள்தான் மலக்குகள் மூலம் தடுக்கப்படுவார்கள். மலக்குகளே சொல்வார்கள், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு இவர்கள் மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தியவைகள், மார்க்கத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்று அவர்கள் தடுக்கப்படுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, பிதஅத்துகள் இவ்வளவு பெரும் பாக்கியத்தை நாளும் மறுமையில் இழக்கச் செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இன்று பலர் இதை நன்மையாக கருதி செய்து கொண்டிருக்கிறார்கள். நறுமை சகோதரர், நன்மை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் நான் உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன். எனவே அந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட போது அங்கு எது மார்க்கமோ அதுதான் மார்க்கம். மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட பிறகு எதுவும் மார்க்கத்தில் சேர்க்க முடியாது. அன்று மார்க்கமாக இல்லாத ஒன்று இன்று நிச்சயமாக மார்க்கமாக முடியாது. எனவே நன்மையிலே விரைந்து செயல்படக்கூடிய சஹாபாக்கள், தொடர் நோன்புகளை எல்லாம் சஹாபாக்கள் வைத்தார்கள். நபி அவங்க எந்த அளவுக்கு என்றால் அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு, தொடர் நோன்பு வைத்து நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள் என்று தடுக்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் அவ்வளவு நன்மையிலே போட்டி போட்டவர்கள், நன்மையிலே விரைந்து செயல்பட்டவர்கள். இந்த மிஅராஜுடைய தினத்தில் அவர்கள் ஏன் நோன்பு நோக்கவில்லை? ஏன் அவர்கள் அந்த நாளில் நோன்பு நோக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டவில்லை. அப்படி ஒரு முன்மாதிரி இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சஹாபாக்கள் அதை செயல்படுத்தி இருப்பார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, சுன்னத்தான நோன்புகள் நோட்பதற்கு எவ்வளவு நாட்கள் இருக்கின்றன. திங்கட்கிழமை நோன்பு வைக்கலாம், வியாழக்கிழமை நோன்பு நோக்கலாம், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோக்கலாம். இதெல்லாம் சுன்னத்தான நாட்கள். இவைகளில் நோன்பு நோட்பதில்லை. இந்த சுன்னத்தான நாட்கள் ஹதீஸ்களில் ஆதாரபூர்வமாக வந்த நாட்கள், இவைகளில் நோன்பு நோட்பதில்லை, இதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் பிதஅத்துகளை தேடி தேடி செய்கிறார்கள். பிதஅத்தான நாட்களை என்ன செய்யறாங்க? பிதஅத்னா அந்த நாளை அவ்வாறு நோன்பின் மூலம் சிறப்பிக்கும் போது அது பிதஅத்தாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டவில்லை. பிதஅத்துகளை தேடி தேடி செய்கின்ற ஒரு கவலையான நிலை சமூகத்திலே இருக்கிறது. அதே போன்று இதிலே சில, அதாவது ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன செய்கிறார்கள்? மக்களை இவ்வாறு தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஆதாரமற்ற செய்திகளாக இருக்கும், அல்லது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகளாக இருக்கும். அவற்றை கொண்டு என்ன செய்வது? மக்களுக்கு தவறான வழிகாட்டலை கொடுப்பது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வழிகேடுகளிலிருந்து நாம் சமூகத்தை காக்க வேண்டும். மக்களுக்கு சுன்னாவைத்தான் போதிக்க வேண்டும். உண்மையில் நாம் இறை நெருக்கத்தை, இறை நேசத்தை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்வது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். 3வது அத்தியாயம் 31, 32 ஆகிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அப்ப நபியை பின்பற்றுவதுதான் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரம். அவ்வாறு நீங்கள் என்னை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த வசனங்கள் எவ்வளவு அற்புதமான செய்தியை சொல்லித் தருகிறது. எனவே உண்மையில் நாம் இறை நேசத்தை பெற வேண்டுமாக இருந்தால், நாம் இறைவனை நேசிக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதர் மேராஜுடைய தினத்தை அவர்கள் சிறப்பிக்கவில்லை, எந்த ஒரு சிறப்பான அமலையும் சொல்லித்தரவில்லை, எந்த
அந்த நாளில் நோன்பு நோக்குமாறு வழிகாட்டவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, பாருங்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த ஜும்மாவுடைய நாளில் பல சிறப்பான அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் சுன்னத்தான் நோன்பு இருப்பதை தடுத்தார்கள். நபி அவங்க தடுத்தார்கள். நாள் சிறப்பாக இருந்தாலும் நாள் சிறப்பு என்பதற்காக நாம் சுன்னத்தான் நோன்பு அந்த நாளில் வைக்க முடியாது. பாருங்கள், இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நாள் சிறப்பான நாள் என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். இன்னும் பல சிறப்புகளை ஜும்மாவுடைய நாளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்டிருந்தும் அந்த நாளில் ஒரு சுன்னத்தான நோன்பு இருக்க முடியுமா என்றால் முடியாது. நபி அவர்கள் தடுத்தார்கள். இப்படி சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு நாளிலே இதை செய்யக்கூடாது என்று போது இப்படி ரசூலுல்லாஹ் இந்த நாளை மிஅராஜ் அது எப்போது நிகழ்ந்தது என்பதிலே பலத்த கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மிஅராஜ் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்வில் எப்போது நிகழ்ந்தது, எந்த வருடம் நிகழ்ந்தது என்பதில் பலத்த கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதாவது ரஜப் 27 என்பது ஒரு உறுதியான கருத்தும் அல்ல. அப்படி அது உறுதியான கருத்தாக இருந்தாலும் அந்த நாளில் நாம் சிறப்பான அமல்களை செய்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும். இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, அமல்களை கொண்டு சிறப்பிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் உணர்ந்து பிதஅத்துகளிலிருந்து நாம் முழுமையாக நாம் விலகி சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா, சுன்னாக்களை நமது வாழ்வில் நாம் அதை நேசித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, பிதஅத்துகளை வெறுக்கக்கூடியவர்களாக. நாம் சுன்னாவை எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிதஅத்துகளை வெறுக்க வேண்டும். நபியாக அவ்வளவு எச்சரித்த ஒரு விஷயம், அவ்வளவு எச்சரித்த ஒரு விடயம் பிதஅத்துகள். அவைகள் மறுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாமும் ஒரு விழிப்புணர்வோடு இந்த பிதஅத் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதோடு பிறருக்கும் நாம் இதை எடுத்து சொல்ல வேண்டும். பிறருக்கும் நாங்கள் பார்த்தோம், அதாவது ரஜப் மாதத்தில் நோன்பு நோன்பவர்களுடைய கைகளுக்கு உமரமாக கைகளை தட்டுவார்கள், உணவு தட்டிலே கையை வைக்குமாறு சொல்வார்கள். அந்த அளவுக்கு நபித்தோழர்கள் இருந்தார்கள். இந்த ரஜப் மாதம் ஏன் ஜாஹிலிய காலத்தில் தான் இதை இவ்வாறு சிறப்பித்தார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, நோன்பு நோக்காதீர்கள் என்று தடுத்தாங்கன்றதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த மிஅராஜுடைய தினத்தை சிறப்பிப்பது என்பது ஒரு பிதஅத்தான ஒரு நடைமுறை, பிதஅத்தான செயல். இதற்கு எந்த மார்க்க அங்கீகாரமும் கிடையாது. எனவே பிதஅத்துகள் நாம் முழுமையாக விலகி இருப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.